Daily. Taste the Daily. எஸ்விசி ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். மத கத ராஜா ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆக வேண்டிய படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆடியன்ஸ் எல்லாருமே படம் பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷமா நமக்கு ரிவ்யூ கொடுத்தாங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு டைம் டிராவல் பண்ணவருக்கு எனக்கு ஒரு ஃபீல் தான் கிடைச்சது. அவ்வளோ அழகா இருக்கு இந்த படம் பார்க்கறதுக்கு. ஏன்னா நம்ம ஒரு KTVல சன் டிவில ஒரு பொங்கலுக்கு படங்கள் போடுவாங்கல்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் வந்து ஒரு படம் பார்த்த ஒரு ஃபீல் இருக்கு. சந்தானம் சார், இந்த முடிவு நீங்க எடுத்தே ஆகணும். ஒரு காமெடிடன் நீங்க வந்து எவ்வளவு பேர் சிரிக்க வச்சிங்கிறது உங்களுக்கு மறந்து போச்சு. இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் மக்கள் எல்லாருமே உங்ககிட்ட கேட்பாங்க திருப்பி நீங்க காமெடியனா நடிக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களை ஒவ்வொரு கவுண்டருக்கும் தியேட்டர்ல வந்து சிரிப்பு சத்தம் வந்துகிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல சிரிச்சு வயிறே வலிக்கிற அளவுக்கு அந்த காமெடிஸ் அவ்வளோ இருக்கு. ஏன்னா நாங்கள் ரொம்ப நாள் தமிழ் சினிமாவில் வந்து அந்த காமெடியன் உங்க ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாயிட்டே வருது. நிறைய பேர் இப்போ எல்லாருமே ஹீரோ ஆயிட்டாங்க. பட் உங்களோட காமெடி கவுண்டர்ஸ் வந்து மக்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இந்த படம் பார்க்கும்போது திருப்பி ஞாபகப்படுத்துனே சொல்லலாம். ஸோ சந்தானம் சார், கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த படத்தோட ரிசப்ஷன் பார்த்துட்டு ஆடியன்ஸ் கேட்கறத பார்த்து கண்டிப்பாக நீங்கள் ஹீரோவும் பண்ணுங்க. அட் சேம் டைம் எங்களுக்கு பழைய சாண்டாவா பழைய சந்தானமா அந்த கவுண்டர் கிங்கா எங்களுக்கு வந்து தொடர்ந்து நிறைய படங்கள்ல பார்க்கணும்னு ஆசை. அது வந்து இந்த படத்துல பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப நாள் சந்தானம் சார் காமெடி பார்த்து வயிறு விட்டு சிரிச்சு ஒரு டைம் டிராவல் பண்ணிட்ட மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சதே சொல்லலாம். விஷால் சார், அவர் ரீசெண்டாக கொஞ்சம் ஒரு ஃபீவர் இருந்துச்சு, ஒரு உடம்பு செல்லணும்னு என்னென்னவோ பேசினாங்க. கம்பேக் கொடு தலைவா, நீ வந்து இப்படி வராத, நீ திருப்பி எப்படி இந்த மனுஷன் தெரியுமா அப்படிலாம் பேசினாங்க. அதில் கொஞ்சம் கூட மாறாம எப்படி வந்து தீவிர விளையாட்டு பிள்ளை படத்தில் இருந்தாலும் அதே அந்த அளவுக்கு அவ்வளோ ஸ்பீடான விஷால் சார் நம்ம பார்க்க முடியுது. காமெடி அவரும் சந்தானம் சார் வர சீன்ஸ் எல்லாமே வந்து தியேட்டர்ல பிளாஸ்ட்லேயே சொல்லலாம். அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா நல்ல, அதாவது ஓல்டு விஷால் சார் ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அவர் வந்து இந்த படத்தினால பழைய படம் தான். ஆனா சொல்றேன், இப்ப பாக்குறதுக்கு இப்ப எல்லாம் மாறி போச்சு. கடந்த 10 வருஷத்துல அது எல்லாத்தையும் திருப்பி ரீவிசிட் பண்ற மாதிரி இந்த விஷால் சார் இந்த படத்துல நிறைய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. காமெடி ஆகட்டும், ஆக்ஷன் ஆகட்டும், ஃபைட் ஆகட்டும், எல்லாமே பக்காவா இருக்கு. அந்த ஒரு பாட்டு மை டியர் லவர் சாங்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அது விஷுவலாக பார்க்கும் போது அவ்வளோ கிராண்டராக அந்த சாங் கூட இனிமேல் இந்த சிங்கர் பாடக்கூடாது தான் அந்த பாட்டு எடுத்தாங்க. ஆக்சுவலி சொல்லுவாங்க, அந்த பாட்டு கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. விஷால் சார், நீங்கள் திருப்பி நிறைய பாடல்கள்லாம் பாடணும். ஏன்னா இதோட விட்டுறக்கூடாது. அதுவும் வந்து ஃபேன்ஸோட கோரிக்கை நான் உங்ககிட்ட வைக்கிறேன்னே சொல்லலாம். சுந்தர்சி சார், என்ன சொல்றது, ஒரு மனுஷன் ஒரு 12 வருஷம் முன்னாடி பழைய படம் இப்பெல்லாம் வந்து ஒரு 2 வருஷம் படம் டிலே கூட அவுடேட்டட் ஆகிடும். மக்களுக்கு வந்து இது புரியுமா? இந்த கதைகளை வந்து இப்போ இருக்கிற மக்களோட மைண்ட் செட்டுக்கு செட் ஆகுமான ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஆனா அந்த ஒரு மனுஷன் 2012 எடுத்த படத்தை 2025 இருக்கிற ஆடியன்ஸுக்கு கடத்தி இதுவும் புது படமா காட்டுறதுலாம் வந்து ஒரு வேற லெவல் டேலண்ட். அந்த ஒரு டேலண்ட் நம்ம தமிழ் சினிமால இப்போதைக்கு நிறைய இயக்குநர்கள் இருந்தாங்க. அதுல இப்பயும் அந்த காமெடி கிங்கா ஒரு கமர்ஷியல் பேக்கேஜா கொடுக்கறதுல சுந்தர் சி சார் அடிச்சுக்க முடியாதுன்னே சொல்லலாம். 2025 ஒரு பழைய படத்தை வச்சு ஹிட்டு கொடுக்கறது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. கண்டிப்பா ஹிஸ்டரியில தமிழ் சினிமால சுந்தர் சி சாரோட பேரு இதுக்காகவே வரும்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டான ஒரு பொங்கல் என்டர்டெயினரா இந்த படத்தை பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். மணிவண்ணன் சார், எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கும்? இப்ப குழந்தைகள்லாம் வந்து மணிவண்ணன் சாரை பத்தி தெரியாது. சிவாஜி படத்துல வந்து ரஜினி சாருக்கு அப்பா நடிச்சிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு தெரியும். என்ன ஒரு மனுஷங்க, அந்த மனுஷனோட ஆக்டிங்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அவர் கடைசி தருவாயில இறக்கிறதுக்கு கடைசி தருவாயில பண்ண படமா இருக்கு படம். ஸோ அது இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம பழைய ஆக்டர்ஸ், என்ஜாய் பண்ண ஆக்டர்ஸ் எல்லாருமே இந்த படத்துல இருக்காங்க. வாய்ஸ், அவரோட டப்பிங் வந்து பாதி படத்துக்கு டப்பிங் கொடுத்துருக்காரு. மீதி பாடி டப்பிங் கொடுக்காம அவர் இறந்துட்டார் நான் நினைக்கிறேன். அதனால வேற ஒருத்தர் டப்பிங் கொடுத்துருக்காங்க. பட் அது எதுவுமே இங்க வந்து பிரச்சனையா தெரியல. ரொம்ப அழகா அவரோட பர்ஃபார்மன்ஸும் இருந்துச்சு. மனோபாலா சார் பார்க்க அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சுங்க அதை பார்க்கும்போது. ஏன்னா அவர் ஒரு கட்டத்துக்கு மேல படத்துல பேசவே மாட்டாரு. ஆனா அவர் பேசாம அவர் ரியாக்ஷன் மூலியமா எல்லாரையுமே சிரிக்க வச்சாரு. அந்த ஹோல் சீன் வந்து அவருக்கு சமர்ப்பணம்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நடிகன் வந்து பேசாம கொல்லாம எந்த ரியாக்ஷனுக்கும் ஒரே ஒரு ரியாக்ஷன் வச்சு ஆடியன்ஸ் எல்லாரையும் மொத்தமா சிரிக்க வச்சாரு. ஓவராலா நிதின் சத்யா ஆகட்டும், அஞ்சலி, வரலட்சுமி மேம் எல்லாருமே வந்து அவங்க கொடுத்த ரோல் சூப்பரா பிளே பண்ணியிருக்காங்க. நம்ம சுந்தர்சி சாருக்கு படத்துங்களே ஒரு சில டச்சஸ்லாம் இருக்கும்ல, கொஞ்சம் ரொமான்டிக் சாங்கு, கொஞ்சம் அப்படி அந்த மாதிரி சீன்ஸ்லாம் வருது. ரொம்ப என்ஜாயபிளா அது எல்லாமே பர்ஃபெக்டா இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதாவது அங்க வர ஒவ்வொரு சீனுக்கும் சந்தானம் சரிங்க நம்மள ஆடியன்ஸ் மாதிரி கவுண்டர் கொடுத்துட்டே இருப்பாரு. அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓவராலா ஒரு லாஜிக் இல்லாம சுந்தர்சி சார் படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபேமிலியோட இந்த படத்தை கண்டிப்பா பார்க்கலாம். கொஞ்சம் அங்கங்க வந்து அடல்ட் சீன்ஸ் இருந்தா கூட அதை தவிர்த்துட்டு பார்த்தா படம் வந்து பக்கா ஃபேமிலி என்டர்டெய்னர். சந்தானம் சார் காமெடி கண்டிப்பா நீங்க போய் பார்த்தே ஆகணும். விஷால்ஸோட ஆக்ஷன்லாம் அப்படி இருக்கு. ஒரு நார்மலான கதை, ஃப்ரெண்டுக்கு ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு பிரச்சனை, ஹீரோ ஹெல்ப் பண்ண போறாரு. அவர் ஹெல்ப் பண்ண போயிட்டு அந்த வில்லன் கேங் யாரு, அந்த கேங்க்கும் அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்ன பிரச்சனை ஆச்சு, அந்த பிரச்சனையை தீர்த்தாராங்கிறத ஒரு சிம்பிளான ஸ்டோரி லைனு. அதை வச்சு அதுக்குள்ள ஏகப்பட்ட காமெடி, ரொமான்ஸ் எல்லாத்தையும் கலந்து கட்டி ஒரு செம்ம பேக்கேஜான படம் கொடுத்துருக்காரு. விஜய் ஆண்டனி சார், தயவு செஞ்சு நீங்களும் வந்து அடிக்கடி எல்லா படத்துக்கும் மியூசிக் பண்ணணும்.
பாடல்கள் வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. 10 வருஷம் கழிச்சு கூட அந்த பாட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. மை டியர் லவர் சாங் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, கேட்கவும் சரி விஷுவலாகவும் சரி. ஸோ நீங்களும் வந்து ஹீரோவாக நடிக்கிறீங்க, அந்த உங்கள் படத்துக்கு நீங்கள் மியூசிக் பண்ணுறீங்க, பட் அதர் படங்களுக்கும் நீங்கள் மியூசிக் போடணும். விஜய் அண்ணி வைப்புன்னு ஒன்று இருக்குல்ல, அதை நாங்கள் மிஸ் பண்ணுறோம். அது இந்த படம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது. ஸோ நீங்களும் திருப்பி வந்து நிறைய படங்கள் வந்து நீங்கள் மியூசிக் பண்ணணும். ஒன்றே ஒன்று தான் சொல்லலாம். இதை வந்து ஒரு சில பேர் வந்துட்டு ரொம்ப சுமாராக தான் இருக்குது, ஓகேவாக தான் இருக்குது, சந்தானம் காமெடிக்காக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம் இப்போ ரிலீஸ் ஆகுறதே பெரிய விஷயம். அது ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸ் என்டர்டெயின் பண்ணுறது அது விட பெரிய விஷயம். அதை இந்த படம் கண்டிப்பாக பண்ணுது. நீங்கள் சந்தானம் சாரோட காமெடி மிஸ் பண்ணுறீங்களா, இந்த படத்தை போய் பாருங்கள். சுந்தர் சி சாரோட பக்காவான படம் வேணுமா, இந்த படத்தை கண்டிப்பாக போய் பாருங்கள். மதகத ராஜா வந்து இந்த பொங்கலுக்கு செம்ம ட்ரீட்டான ஒரு படம். கண்டிப்பாக குடும்பத்தோடு பாருங்கள். எனக்கு பார்த்த வரைக்கும் கதையில் அங்கங்கே கொஞ்சம் லேக் இருந்தால் கூட காமெடி, சாங்கு, விஷாஸோட ஃபைட்டு, அந்த ஒரு ஃபுல் செட்டப்காகவும் இந்த படத்தை கண்டிப்பாக இப்போ பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் ஏமாத்தாது. ஒரு நல்ல என்டர்டெய்னரை பார்த்த ஒரு ஃபீலிங் கிடைக்கும். நல்ல ஒரு காமெடி படம், 2 நாள் கழிச்சு தமிழில் ஒரு நல்ல காமெடி படம் பார்த்துருக்கோம்ப்பா அப்படிங்கிற ஃபீல் இந்த படம் கண்டிப்பாக கொடுக்குன்னே சொல்லலாம். Taste Daily. Taste the Daily. SVC ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல்.